எங்கடி போயிட்டு வர? உன்னைத்தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? நீ தானம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்ன. நான் கடைக்கு தானடி போயிட்டு வர சொன்னேன். ஆனா நீ எவன் கூடயோ கார்ல போய் ஊர் சுத்திட்டு வந்தியாமே, அப்படி அவன் கூட எங்கடி போயிட்டு வந்த? கேட்ட கேள்விக்கு வாயை திறந்து பதில் சொல்லுடி. யாருடி அவன்? அவன் கூட ஏண்டி நீ கார்ல போயிட்டு வர? நானே இத ரொம்ப நாளா சொல்லணும் தான் இருந்தேன். இன்னைக்கு உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் திவாகர்னு ஒரு பையனை காதலிக்கிறேம்மா. நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காதலிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை நீ இந்த வீட்டுல சொல்லுவ? நாமளே பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். உனக்கு காதல் கேக்குதா? காதல் இப்ப என்ன நான் பண்ண? எதுக்கு என்ன அடிச்சிட்டு இருக்க? காதலிக்கிறது என்ன தப்பா? அவன சாதாரண பையனை காதலிக்கல. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா? அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணனா நான் லைஃப்ல செட்டில் ஆகி ஓஹோன்னு வாழ்வேன். அவன் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? இந்த சிட்டிலேயே பெரிய கோடீஸ்வரர். அது தெரியுமா உனக்கு? யாரா இருந்தா என்ன? காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன். காதல் கீதல்ங்கிற பேச்சுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லடி. உங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போதே உனக்கும் சண்முகத்துக்கு தான் சரியா வரும்னு எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்கான். உன் அண்ணன் விருப்பம்டி. நீ சண்முகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. நான் அண்ணன் கிட்டே சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அண்ணன் அதுக்கப்புறம் உன்கிட்ட அந்த பேச்சே எடுக்கல, தெரியுமா? ஓஹோ, அப்போ அதுக்கெல்லாம் காரணம் நீதானாடி? ஏய், இப்ப சொல்றேன்டி, என் புள்ளையோட விருப்பம் உனக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான். அதுதான் எங்க எல்லாரோட விருப்பமும். நீ சண்முகத்தை தான் கல்யாணம் பண்ணி தேவையில்லாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. கோடீஸ்வரன் கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்காங்களா? நீ தேவை